சிவகங்கை மாவட்டத்தில் மானாமதுரை அப்படிங்கிற ஊரில் மேலப்பிடாவூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் புல்லட்டில் வந்துட்டு இருந்தார். அவரை வழிமறைச்சி தாக்குனாங்க. அவர் கையில் அடிபட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகிட்டார். நினச்சி பாருங்கள், கையில் அடிபட்டுருக்கு. உடனே மீடியாக்கள் வந்துட்டாங்க, அரசியல் கட்சிகள் வந்துட்டாங்க, நாடாளுமன்ற எம்பி திருமாவளவன் அவர்கள் வந்துட்டார். அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியை சேர்ந்த தேவர் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர் ராம் பிரசாத் அப்படிங்கிற இளைஞரை பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் சேர்ந்து அடித்துட்டு இருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். இருவருமே அந்த மதுரை மேலூர் பேருந்து நிலையம் வாசல் பகுதியில் பைக்கில் வந்திருக்காங்க. வரும்போது ஒரு பைக்கும் இடிச்சிருக்கு. இப்போ இந்த பைக் மோதலில் ஏற்பட்ட ஒரு வாக்குவாதம் ஏற்பட்ட உடனே அந்த இளைஞர்கள், பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் பக்கத்துலேயே அவர்கள் ஊர் இருந்திருக்கு. உடனே அவர்கள் ஊர் இளைஞர்களுக்கு ஃபோனில் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போதே ஃபோன் போட்டு கூப்பிட, அவர்கள் எல்லாருமே ஆயுதங்கள், அதாவது இரும்பு ராடு, கற்கள் போன்றவற்றை எடுத்துகிட்டு இந்த இளைஞரை, ராம் பிரசாத் அப்படிங்கிற இளைஞரை கடுமையாக தாக்கியிருக்காங்க. தாக்குனதில் அந்த இளைஞர் படுகாயம் அடைந்திருக்கார். இந்த சம்பவம் நடந்தது 16ஆம் தேதி. 19ஆம் தேதி அதிகாலை அவர் இறந்திருக்காரு. 16, 17, 18, 19ஆம் தேதி கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகுது. அந்த தாக்குன இளைஞர்கள் மீது 2 நாளாகவே அவர்கள் காவல்துறையில் வழக்கு, ஒரு கொலை முயற்சி வழக்கு பதியாமல் காவல்துறை இவ்வளோ நாளும் தாமதப்படுத்தியிருக்காங்க. அதை சிந்திச்சு பாருங்கள். ஒரு பைக் மோதல், பைக் ஆக்சிடெண்ட்டுக்கு ஒரு இளைஞரை கொலைறாங்க அப்படின்னா அப்போ எவ்வளவு தூரம் இந்த சமுதாயம் இப்படி இருக்குது. ஒரு ஜாதி வெறி, அதுக்கப்புறம் கொலை வெறி, இந்த மாதிரி இவர்கள் எப்படி இவ்வளோ தூரம் ஊட்டப்பட்டிருக்கார்கள், ஜாதி வெறி ஊட்டியிருக்காங்க, எவ்வளோ தூரம் இவர்கள் ஒரு மிகப்பெரிய வெறியில் இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி உலகம் எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறுவதற்காக போராடிட்டு இருக்க வேண்டிய இந்த காலகட்டத்தில் அந்த ராம் பிரசாத் அப்படிங்கிற இளைஞர் முன்னாள் ஊர் தலைவரோட மகன். அப்படிப்பட்ட ஒரு இளைஞரை இன்றைக்கி அவர்கள் தாக்கி கொண்டிருக்காங்க. இதை எந்த ஊடகமுமே பேசலை. ரொம்ப முக்கியமாக ஆகுனா ஒரு பிரச்சனைனா ஊடகங்கள் உடனே பேசுவாங்க. ஆனால் இந்த பிரச்சனையை யாருமே பேசலை. ஏன்னா எல்லா உயிர்களையும் இவர்கள் சமமாக பார்க்கல. தேவர் சமுதாயத்தோட உயிர்னா ஒரு மாதிரியும், மாற்று சமுதாயத்தை சேர்ந்த உயிர்னா ஒரு மாதிரியும் அப்படிதான் இவர்கள் பார்க்குறாங்க. அதனால தான் இது அதிகமான ஊடகங்களோ எங்கேயுமே பேசலை. இது ஆனால் பேச வேண்டிய ஒரு விஷயம். ஒரு சாதாரண ஒரு பைக் மோதலுக்கு இவ்வளோ பெரிய ஒரு கொலை வரைக்கும் போகிற அளவுக்கு இன்றைக்கி சமுதாயத்தில் இளைஞர்களும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் இருக்குது அப்படின்னா அப்போ இது பேச வேண்டிய ஒரு விஷயம் தானே. இதை நம்ம பேசணுமா இல்லையா? என்ன பிரச்சனை அப்படிங்கிறது சிந்திச்சு பாருங்கள். இதே ஒரு தேவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பண்ணியிருந்தா இன்றைக்கி மொத்த மீடியாக்களும் வந்திருக்கும். இன்றைக்கி 2-3 நாளாக யாருக்குமே தெரியல. இது தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் இந்த சம்பவத்தில் சம்மந்தப்பட்டிருந்தா இன்றைக்கி மொத்த மீடியாக்களும் வந்திருக்கும், அரசியல்வாதிகள் எல்லாரும் வந்திருப்பாங்க. சிவகங்கை மாவட்டத்தில் மானாமதுரை அப்படிங்கிற ஊரில் மேலப்பிடாவூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் புல்லட்டில் வந்துட்டு இருந்தார். அவரை வழிமறைச்சி தாக்குனாங்க. அவர் கையில் அடிபட்டுட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகிட்டார். நினச்சி பாருங்கள், கையில் அடிபட்டுருக்கு. உடனே மீடியாக்கள் வந்துட்டாங்க, அரசியல் கட்சிகள் வந்துட்டாங்க, நாடாளுமன்ற எம்பி திருமாவளவன் அவர்கள் வந்துட்டார், எல்லாரும் வந்துட்டாங்க. அந்த தாக்குன தேவர் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் மீது PCR வழக்கு போடப்பட்டது. அவர்கள் இல்லை தாக்கலப்பா, அது சாதாரண ஒரு பிரச்சனை தான் அப்படின்னு அவர்கள் எத்தனையோ முறை சொல்லியும் நாங்கள் அவர்களை வேற்றுமையாக பார்க்கல, அவர்கள் சகோதரர்களாக தான் நாங்கள் பாவித்திருந்தோம், ஜாதி ரீதியாக நாங்கள் அவர்கள்ட்ட பழகலை, ஜாதி பார்த்து பழகணும்னு அந்த ஊர் மக்களே சொல்லியுமே அந்த இளைஞர்கள் மீது PCR போடப்பட்டது. அது போடப்பட்டதோடு நிப்பாட்டாமல் புல்லட்டு ஓட்டக்கூடாதுன்னு எப்படி நீ தடுக்க, நீ ஜாதி சொல்லி நீ தடுத்தியா பாரு, நாங்கள் எல்லோரும் புல்லட் ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லி மதுரையில் மிகப்பெரிய அளவில் திருமாவளவன் கட்சி சார்பாக புல்லட் பேரணி நடத்தப்பட்டது. ஸோ சிறிய தாக்குதலாக நடந்தால் கூட, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் மீது சிறிய தாக்குதல் நடத்தினாலும் மிகப்பெரிய அளவில் புல்லட் பேரணி நடத்துகிறாங்க. மிகப்பெரிய அளவில் அதை கொண்டுட்டு போகிறாங்க. யாருமே அந்த மாதிரி சிந்தனையே அவர்களுக்கு வரக்கூடாது. PCR போடு, அவங்க அப்பா மேலே வழக்க போடு, அவங்க அம்மா மேலே வழக்கு போடு அப்படின்னு சொல்லி அந்த சமுதாயத்தை, அந்த ஊரையே காலி பண்ணுற நிலைமைக்கு கொண்டு போயிடுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் சார்ந்த சமுதாயத்தை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா திமிரி எழு
திருப்பி அடி, கடப்பாறையை தூக்கி அடி, மம்முட்டி தூக்கி மண்டையில் வெட்டு அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு போகிறாங்க. இதுதான் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய மோதலுக்கு வந்து காரணமாக இருக்குது. தேவர் சமுதாயம் ஆயுதம் எடுத்துச்சு அப்படின்னா அதற்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் சிந்திக்கிங்க அப்படின்னா, காலங்காலமாக இந்த வெள்ளையர்கள் காலத்திலேயே ஆயுத பறிமுதல், ஆயுதம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போட்டாங்கன்னா அது இந்த முக்குலத்தோர் சமுதாயத்தின் மேலே தான். ஸோ அந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தில் வந்த ஒரு சமூகம் இன்றைக்கி அதை விட்டு வெளியே வந்துட்டாங்க. சில இடங்களில் இருக்கலாம், அதையும் இன்றைக்கி குறைக்கணும். ஆனால் இன்றைக்கி மாற்று சமுதாயத்துக்கிட்ட ஆயுதம் போகுது, ஆயுதம் தாங்கி அவர்கள் அடிக்கிறாங்க அப்படின்னா அதற்கு யார் கொடுத்தா? சிந்திச்சு பார்க்கணும். இதை வந்து இந்த சமூகம், ஒட்டுமொத்த சமுதாயமும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி தேவர் சமுதாயத்தில் வந்து நான் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க. இன்றைக்கி வாட்ஸ்அப், இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள் எல்லாமே இன்றைக்கி ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. ஆனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு நமக்கு தெரியலை. ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அது எவ்வளவுக்குள்ள எஃபெக்ட் அப்படிங்கிறது அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். எல்லாருக்கும் தெரியுமா? அந்த ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அது கண்டிப்பாக எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். இன்றைக்கி வாட்ஸ்அப்லாம் இருக்குது, எல்லா ஃபோன் இருக்குது, எல்லாருக்கும் தலைவர்களோட நம்பர் எடுத்து என்ன ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். எல்லாருக்குமே இன்றைக்கி மீடியா ரீதியாக ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் செயல்படுறவங்களுக்கு வந்து தகவல் கொடுங்க, வாட்ஸ்அப்பில் தகவல் கொடுங்க. இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு ஊரில், தகவலே கொடுக்க மாட்டீங்க. ஒரு சமுதாயம் அப்படின்னா ஒரு கம்யூனிகேஷன், குறைஞ்சபட்சம் ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு கம்யூனிகேஷன் வேணும்ல. நீங்கள் ஒரு சமுதாய அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து செயல்படுங்கன்னு கூட சொல்லலை. அட்லீஸ்ட் ஒரு கம்யூனிகேஷனாக வேண்டாமா? இங்கே ஒரு பிரச்சனை அப்படின்னா இங்கே ஒரு தகவல் கொடுங்க, அந்த பகுதியில் இருக்கிற தலைவர்கள் வந்து குரல் கொடுங்க அப்படின்னு ஒரு அட்லீஸ்ட் ஒரு கம்யூனிகேஷனாவது வேண்டாமா? சிந்திச்சு பாருங்கள். ஒரு கம்யூனிகேஷன் கூட இல்லாமல் இருக்குது. கம்யூனிகேஷன் இப்போ ஒன்று மேலூர் பிரச்சனையாக தெரிஞ்சிச்சு. பல இடங்களில் இது மாதிரி பிரச்சனைகள் வந்து தெரியாமையே போயிருக்கு. யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியும். அந்த அளவுக்கு ஒரு கம்யூனிகேஷன் கேப் வந்து நம்ம குலத்தோர் சமுதாயத்தில் இருக்குது. அதாவது எங்கள் ஊரில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. பிரச்சனை நடந்த மறு நிமிஷம் நான் என்ன பண்ணேன், ஃபேஸ்புக்கில் போட்டேன். பிரச்சனை கூட முடியல, நான் ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டேன். பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போதே பல ஊர்களில் இருந்து ஸ்டேஷனுக்கு கால். சென்னையில் ஸ்டேஷன்லேருந்து சொல்கிறாங்க, சென்னையிலேருந்துலாம் ஃபோன் வருது, அங்கே என்னப்பா பிரச்சனை அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப முக்கியம். இந்த முக்குலத்தோர் சமுதாயத்து இளைஞர்கள் வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை வந்து கொண்டு போகணும். தலைவர்கள் வந்து யார் வந்து களத்தில் வந்து போராடுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சமுதாய ரீதியாக யார் ஸ்ட்ராங்காக பேசுவா, யார் களத்தில் வந்து போராடுவா, நீங்கள் எல்லாத்தையும் சொல்லுவீங்க. எல்லோரும் வந்து ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. எல்லோரும் எடுப்பாங்களா? சும்மா அவங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க கடந்து போவாங்க. ஜாதி முதல்ல நம்ம தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பலர் கடந்து போவாங்க. ஆனால் யார் சமுதாய ரீதியாக உண்மையாக போராடுறாங்களோ அவங்கள தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு முதல்ல வந்து நீங்கள் வந்து அதை வந்து கொண்டுட்டு போங்க, பிரச்சனையை கொண்டு போங்க. இங்கே பலரும் பல இடங்களில் கொண்டுகிட்டே போகிறதில்ல. ஸோ வந்து இதை வந்து ஒரு தீர்வை நோக்கி நம்ம பயணிக்கணும். இங்கே வந்து தேவர் சமுதாய கட்சிகளில் இருந்தாலும் உங்களோட செயல்பாடு ஃபாலோவர்ஸ் நீங்கள் யாராக இருக்கணும்னா திருமாவளவனையும் ஃபாலோ பண்ணணும், கிருஷ்ணசாமியை ஃபாலோ பண்ணணும். அவர்கள் ஒரு பிரச்சனைனா எந்த மாதிரியான ஆக்ஷன் எடுக்காங்க, எப்படி களத்தில் வந்து நிற்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். புரிகிறதா உங்களுக்கு? ஏன்னா நம்ம எவ்வளோ பெரிய கட்சி வச்சு நடத்தினாலும், அமைப்பு வச்சு நடத்தினாலும், இந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு நம்ம போய் நிற்க முடியல, அதற்கான ஒரு அமைப்பு, ஒரு கட்டமைப்பு இல்லைன்னா நம்ம எவ்வளோ பெரிய கட்சி நடத்தி எவ்வளோ பிரம்மாண்டமான என்னென்ன விஷயம் பண்ணாலும் அது எந்த விதத்துலையும் யாருக்கும் பிரயோஜனப்படாது. நன்றி. மீண்டும் ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தன பாண்டியன். ஜெய்.